வணக்கம், வந்தனம், நமஸ்கார் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, செம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போறோம். ஒண்ணும் இல்லங்க. பெயிண்ட் அடிக்கிறது பத்தி தான். நம்ம பைக்குக்காக பெயிண்ட் கேட்டா 10,000, 20,000, 25,000ன்னு சொல்றாங்க. சரி நம்மளே வாங்கி நம்மளே பெயிண்ட் பண்ணலாம். இதுக்காக தான் Buildskill Proன்னு ஒரு பார்த்தோம். ஆன்லைன்ல தான் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணது. ஆனா இது பார்த்தீங்கன்னா நெறைய பேர் நல்லாருக்கு, சூப்பரா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இந்த மாரி கிரில் இருக்கு பார்த்தீங்களா? இது கூட யூஸ் பண்ணலாம். இன்டீரியர்லாம் போட்டிருந்தாங்க. சில பேர் வீட்டுக்குலாம் அடிச்சிருந்தாங்க. சரி ஓகே. நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு தான் இத பர்ச்சேஸ் பண்ணோம். ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது சம்திங் எனக்கு ஒரு ரூ. 2,500 அவ்வளோதான் வந்தது ஆன்லைன்ல. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம் வீடியோ. இது என் பையனுடைய ஹேப்பி பர்த்டே கத்தி. அவன் தான் குடுத்தான். கத்தி எடுத்து நான் சரி ஓப்பன் பண்ணலான்னும்போது அவரு, "பாப்பா இதில கட் பண்ணுங்க" சொல்லி எடுத்து வந்து குடுத்தான். சரி ஓகே. அவனுக்கும் ஒரு ஹேப்பி, நம்மளுக்கும் ஒரு ஹேப்பி. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சேன் வேறு எதனா அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. சரியா அனுப்புவாங்களா இல்லையா? பாக்ஸ் பார்த்தேன். பட் ஆனால் ஷாப்பி பரவாயில்ல. நல்லா தான் இருந்தது. பாக்ஸிங்லாம் கொஞ்சம் ஜெனுயினா பண்ணியிருந்தாங்க. உள்ளலாம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே டேமேஜ் கிமேஜோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருந்தது. அதுக்கு உண்டான திங்ஸ் குடுத்துருந்தாங்க. இது அந்த பெயிண்ட் எடுத்து குடுத்ததுக்காக வர இது அது. அத எடுத்து ஊற வச்சுக்கலாம். மிஷின் பார்த்தீங்கன்னா, மிஷினும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. நான் நினச்சேன் ரொம்ப லோ குவாலிட்டி இருக்குமான்ட்டு. இது மேனுவல். என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கான மேனுவல் இது. மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே. நான் எதிர்பார்த்தத விட நல்லா தான் இருந்தது. நல்ல வெயிட்டும் இருந்தது. நல்ல மிஷின் நல்லா சூப்பரா இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்தேன் நானு. அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்றேன் விஷயம். இத பத்தி இந்த எப்படி யூஸ் ஆகுது, எப்படி என்னன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்காக அடுத்த வீடியோல இது எப்படி யூசேஜ் ஆகுதுன்றத நான் காட்டுறேன். இதுதான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில நாசில் தெரியுது பாருங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா, நல்ல யூசேஜ் ஆகும். காப்பர் நாசில் குடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளோலாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹரிசாண்டலும் பண்ணிக்கலாம், வெர்டிகலும் பண்ணிக்கலாம். இதுவும் எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். வேற என்ன வச்சிருக்காங்க? பாக்ஸ். இந்த பாக்ஸ்னா பார்த்தீங்கன்னா, பெயிண்ட். இதில தான் நம்ம பெயிண்ட் 800 ml வரைக்கும் குடுத்துருக்காங்க. 700 போட்டா போதும். இது எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இது பெயிண்ட் மெஷர்மென்ட். எப்படி எவ்வளோ நம்ம பெயிண்ட் போடணும், எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், எவ்வளோன்றது அந்த மெஷர்மென்ட் அது. பெயிண்டோட மெஷர்மென்ட். வேற என்ன வச்சிருக்காங்க? அவ்வளோதான். இந்த பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான். இந்த மிஷினோட கூட வந்தது எல்லா பொருளுமே இதுதான். மிஷினுக்கு முன்னாடி அந்த பெயிண்ட் இழுத்து குடுக்குறது, பெயிண்ட் செக் பண்ணுறது, பாக்ஸ். க்ளோவ் ஒன்று குடுத்துருந்தாங்க. நல்லா கை யூசேஜ் மாரி. இந்த மிஷின் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதில் மேலே ஒரு பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். சிம்பிளா பண்ணலாம். ஒன்றும் பெருசாலாம் நம்ம இது பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். இந்த பாக்ஸ் அதில் ஃபிட் பண்ணிடணும். இது எப்படி யூசேஜ் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான் உங்களுக்கு. பெயிண்ட் அடிச்சும் காட்டுறேன் எப்படிங்கிறது. தேவைப்படுறவங்க போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா தான். இது ஸ்பீடு. ஏரோட ஃப்ளோ எப்படி பண்ணுறது என்னன்றது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். இது வெறும் அன்பாக்ஸ் வீடியோ மட்டும் தான். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.